Hi friends, welcome to Meena Samyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சீசனல் ரெசிபி mango candy. Mango candy அப்படிங்கிறது வந்து raw mangoல செய்யறதுங்க. என்னைக்காவது வந்து நமக்கு நாசியாவா இருக்கும்போதோ இல்ல travel phobia அதாவது traveling போது கம்ஃபர்ட்டபிளா இல்லாம இருக்குறவங்களுக்கு இந்த mango candy சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூதிங்காவும் இருக்கும். mango சீசன் இல்லாத டைம்ல வந்து கன்சியூம் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி அப்படினு சொல்லலாம். நம்ம சேனல்ல வந்து mango panna அதாவது raw mango juice அப்படினு ஒரு ரெசிபி நான் செஞ்சு காட்டியிருப்பேன். அதே ஃப்ளேவர்ஸ் கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவர்ஸ் தான் ஒரு கண்டென்ஸ்ட் solidified ஸ்டேட்ல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் சூப்பரா இருக்குங்க இந்த mango candy. mango panna உடைய லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணுங்க. சோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சீசனல் ரெசிபி mango candy எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். mango candy செய்ய தேவையான பொருட்கள் raw mango அதாவது கிளிமூக்கு மாங்காய் அப்படினு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து approximately ஒரு 3 to 4 depending on the size வந்து நீங்க எடுத்துட்டு தோல் நீக்கி கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு. 1 cup of sugar and 1 cup of புதினா leaves, 1 teaspoon of roasted jeera powder, half a teaspoon of black salt, half a teaspoon of regular salt, half a teaspoon pepper powder and 2 pinch of green food color தண்ணில கரைச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. ஸோ மேங்கோ கேண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கட் மேங்கோ பீசஸை சேர்த்துக்கலாம். கூடவே புதினா லீவ்ஸ் தண்ணி விடாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா ஸ்மூத்தா அரைச்சு முடிச்சாச்சு. அரைச்ச இந்த மிக்ஸ்சரை வந்து ஒரு பேனுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜீரா பவுடர், பிளாக் சால்ட், பெப்பர் பவுடர், ரெகுலர் சால்ட். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாம். ஸோ சுகர் வந்து டிசால்வ் ஆக ஆக கன்சிஸ்டன்சி லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 8 to 10 minutes ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது தெளிக்கும். ஸோ அந்த தெளிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லாவே சிம்மர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். எவ்ரி 2 minutes ஒன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டியர் பண்ணலாம். தெளிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு வாட்டி இந்த கடாயோடைய கார்னர்ஸ் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிகினிங்கில் இருக்கிறதுக்கும் இப்போதைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அதனால தான் அரைக்கும் போது தண்ணியை விடாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டியர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம்னா குக்கிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாவே இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேனை வந்து ஓப்பன்லேயே ஸ்டியர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ தெளிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் திக்கினிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீன் ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து டோட்டலி ஆப்ஷனல். கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம கலர் சேர்க்குறது. ஸ்டியர் பண்ணும்போது பேனுக்கு ஒட்டாமல் எப்போ வருதோ அப்போ தான் இட் இஸ் ரெடி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு 1 minute வந்து நம்ம கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டியர் பண்ணும்போது அடியில் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு கூட இருக்குது. விச் மீன்ஸ் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ வாட்டர் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரே என்கிட்ட இருக்கிறதுனால நான் இது எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா அப்சல்யூட்லி நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் வந்து நம்ம லஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த டைமென்ஷனுக்கு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துக்கலாம். நல்ல சைட்ஸ்லேயும் க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த ப்ரிப்பேர்ட் மிக்ஸ்சரை வந்து நம்ம இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முழு ட்ரே தேவைப்படாது.
இப்போ பாருங்கள் லெவல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ட்ரேயை வந்து இதில் கேர்ஃபுல்லாக இறக்கிடலாம். இது வந்து சீக்கிரமாக கூல் ஆகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். வெயிலில் வேண்டாம், நல்ல நிழல்லையே வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம்னா டஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 days வந்து நல்லா ஆற விடலாம். ஸோ let us wait for 2 days. ஸோ நம்மளுடைய 48 hours ஆஃப் ஸ்டாண்டிங் டைம் முடிஞ்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் கைக்கு வந்து ஒட்டவே இல்லை, நல்லபடியாக செட் ஆகிடுச்சு. See, நல்லா ஹார்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ க்யூப்ஸை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் ஏற்கனவே நம்ம பட்டர் பேப்பர் வந்து போட்டிருக்கிறதுனால டீமோல்டிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 inch க்யூப் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ப்ராப்ளி ஒரு 1/2 inch க்யூப்ஸ் வந்து கரெக்டான சைஸு கன்சியூம் பண்ணுறதுக்கு. நல்ல ஸ்வீட்டான டேங்கியான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த மேங்கோ கேண்டி. பாருங்கள், திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் சைஸ் ஆஃப் அ மேங்கோ கேண்டி க்யூப். அடுத்து இந்த மேங்கோ க்யூப்ஸை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து திஸ் இஸ் பவுடர்ட் சுகர். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 tablespoon ஆஃப் பவுடர்ட் சுகர், 1 teaspoon ஆஃப் சாட் மசாலா. இது வந்து நல்லபடியாக நம்ம இப்படி டாஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டெப்பு வந்து செய்கிற காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது இல்லையா, அந்த ஸ்டிக்கினஸ் போக்குறதுக்காக ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சமமாக கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஆர் மேங்கோ கேண்டி இஸ் ரெடி. மேங்கோ கேண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.